தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னாக்கா, சூப்பரான சாக்லேட் கேக்கு வீட்டிலையே எப்படி ஓவன் இல்லாமல் முட்டை இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எல்லாரும் பிகினர்ஸ் கூட செஞ்சிடுற மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். பாருங்கள், இந்த கேக்கு எவ்வளோ சாஃப்டாக மிருதுவாக இருக்குன்ட்டு ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சே செஞ்சிட்டோம். ரொம்ப பொருளெல்லாம் நமக்கு தேவைப்படாது. ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சாச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கல் உப்பு எடுத்து குக்கரில் வெறும் குக்கரில் ஒரு இன்ச்சு அளவுக்கு பரப்பிட்டு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு ஒரு 15 நிமிஷம் மிதமான தீயில், ரொம்ப மிதமான தீயில் அதை நம்ம கேஸ் கட்டு விசில் இல்லாமல் அதை ப்ரீ ஹீட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நம்ம 1 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் இல்லைனா மைதா, அதை 1 கப் எடுத்துருக்கிறேன். 1 கப்பு, அரை கப்பு கொக்கோ பவுடர், 1 கப்பு பொடித்த சுகரு, ஐசிங் சுகரு. உங்கள்கிட்ட இல்லைனாக்கா நீங்கள் மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. சுகரும் மைதாவும் சேம் குவான்டிட்டி, கொக்கோ பவுட்ரு அதிலேருந்து பாதி. இப்போ பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், ஒரு பிஞ்ச் உப்பு, இதை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு அதையும் ஊற்றிடலாம். இப்போ 1/4 கப்பு குக்கிங் ஆயில், ஃப்ளேவர் இல்லாத குக்கிங் ஆயிலு. அதே கப்பில் பால், 1/4 கப்பு பால், 1/4 கப்பு தயிர். பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்குறேன். நீங்கள் பச்சை பால் ஊற்றுனீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது, கொஞ்சம் ஸ்மெல்லாக இருந்துச்சு. அதனால் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க, தயிர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இதை ஒரு மிக்சியில் கூட நீங்கள் போட்டு ஒரு சுற்றி கூட எடுக்கலாம். அதுவும் ஈஸியான மெத்தட் தான். அதுலேயுமே நல்லா வந்துச்சு. இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மாவை பொறுத்து ஒவ்வொரு மாவுக்கு கொஞ்சம் பால் அதிகமாக தேவைப்படும். அப்போ நீங்கள் காய்ச்சின பாலை இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். இது எனக்கு கரெக்டான பதத்தில் வந்துருச்சு, அதனால் நான் சேர்க்கலை. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு கேக்கு எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ, உங்கள்கிட்ட கேக் ட்ரே இருந்துச்சுன்னா அதில் செய்யுங்க. கேக் ட்ரே இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் பட்டர் தடவிட்டு அது மேலே 1 ஸ்பூன் மைதா தூவி அதை எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பண்ணிடுங்க. அப்போது நமக்கு பேக்கிங் பேப்பர் இல்லாமல் நமக்கு ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் நம்ம அதை செய்கிறோம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் பேப்பர் இருந்துச்சுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் ட்ரே, பேக்கிங் பேப்பர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை அப்படிங்கிறனால நான் நார்மலாக ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் பட்ரு தடவி அதை ஒரு மைதாவை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம கேக் பட்டரை ஊற்றிருக்கோம். இதை ஊற்றி நல்லா கொஞ்சம் தூக்கி கொஞ்சம் லைட்டாக அடித்து விடணும். அப்போ தான் உள்ளே எந்த கட்டியும் இல்லாமல் கரெக்டாக ஸ்மூத்தாக வரும். அப்புறம் கேக் பட்டர் எப்பயுமே அரை பதத்துக்கு தான் இருக்கணும். கேக் மேலே உப்பி வரும். அப்போ நமக்கு வேகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எந்த பாத்திரத்தில் ஊற்றினாலும் அதிலேருந்து அரை பகுதி தான் இருக்கணும். இப்போ கேக் பட்டர் நம்ம நல்லா ரெடி பண்ணிட்டோம். இதை நல்லா இப்போ கீழே நல்லா தட்டி விடுங்க. இப்போ நம்ம கொண்டு போய் குக்கரில் வச்சிடலாம். குக்கர் நல்லா ஹீட்டாக இருக்கும். வைக்கும்போது பார்த்து நிதானமாக வைங்க. இப்போ நம்ம குக்கருக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இதை நல்லா கரெக்டாக ஒரு 60 நிமிஷத்துலேருந்து 65 நிமிஷம் வரையும் வேக வைக்கணும். நீங்கள் இடையில ஒரு தடவை திறந்து ஒரு குச்சி இல்லைனா ஃபோக்கு வச்சு குத்தி பாருங்கள். மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா கரெக்டான பதம். நல்லா இப்போ கேஸ்கட்லாம் நம்ம போடலை, விசிலும் போடலை. நல்லா வேகட்டும். 60 நிமிஷம் 65 நிமிஷம் ஆகும்.
பாருங்கள் நம்மளோட கேக் எப்படி வந்திருக்குன்னு. நம்ம வந்து அரை இது தான் ஊற்றினோம், நல்லா முக்கால் கிண்ணத்துக்கு வந்துருச்சு. கேக்கு நல்லா ஒட்டலை, வெந்துருச்சு. இப்போ நல்லா கேக்கு வந்து நல்லா ஆறணும். இந்த கேக்கு ஆறினா தான் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். நம்ம மேலே மைதா மாவு போட்டனால அந்த கேக் மேலெல்லாம் கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக தெரியுது. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.